ஒரு பெண்ணு பத்தி அசிங்கமா பேசியிருக்கிறாரு. எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்திருக்காரு மேடையில. யார் உரிமை கொடுத்தது? உங்க வீட்டுல இருக்கிற அம்மா பத்தி இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா? வேற இடம் இருந்தா செருப்பால் அடிச்சிருப்பேன். செருப்பால் அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. பல பேர் வாங்கியிருக்காங்க. செருப்பால் அடிக்கிற தைரியம் இருக்கு. ஆனா அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு ஆம்பளை பார்த்து நான் செருப்பால் அடிக்க விரும்பல. ஏன்னா ஏன் செருப்பு நான் அழுக்கு பண்ண மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஆம்பளைங்க முட்டிக்கு முட்டி தட்டினாதான் புத்தி வரும். முட்டிக்கு முட்டி தட்டினாதான் புத்தி வரும். இல்லன்னா அது வரைக்கும் புத்தி வராது. கேள்வி கேட்கறது ஒண்ணுதான். ஒரு பெண்ணு பார்த்து அவதூறமாக கேவலமாக இழிவாக பேசுறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா நான் கேட்கிறேன். கட்சியில இருக்கிறவங்க யாராவது இல்ல வேற கட்சியில இருக்கிறவங்க யாராவது உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி இப்படி அவதூறமா பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேட்கிறேன். அதான் சொன்னேன். கலைஞர் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, இப்போ ஸ்டாலின் அடிப்படையில் இருக்கிறது புது திராவிட கழகத்துக்கு வித்தியாசம் பாருங்க. இதுதான் புதுசா டிராவிடன் மாடல் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதுதான் டிராவிட மாடல். பெண்கள் இழிவாக பேசுறதும், பெண்களை பார்த்து ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்றதும், இல்ல பெண் என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுவேன், அப்படி பண்ண வேண்டாம். உன் வீட்டு பெண்ணை நீ எப்படி பாத்துக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி குடும்பத்துல மட்டும் இல்ல வெளியில இருக்கிற எல்லா பெண்களும் அப்படி பாக்குறத ஆரம்பிக்கணும். இது யாரால கேள்வி கேட்க முடியாதுன்னா கேள்வி நான் கேட்பேன். ஒருத்தன் இப்படி கேவலமா பேசினா போனா போதும்னா விட்டதுனாலதான் இப்படி நடக்குது. நேத்து உதயநிதி ஸ்டாலின் த்ரிஷா அண்ட் சிஎம் விஜய் பத்தி தப்பா பேசினதுக்கும் டபுள் மீனிங்கா பேசினதுக்கும் குஷ்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கோவமா பேசியிருக்காங்க. நேத்து உதயநிதி பேசுறத கேட்ட ரொம்ப சீப்பா பேசியிருக்காரு. இவ்வளவு கேவலமா பேசுறதுல இருந்தே தெரியுது அவர் ஒரு அரசியல் கட்சி எப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறாருன்ட்டு. இந்த மாதிரி கேவலமான புத்தி இருக்கிறவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை லீட் பண்ணா கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். வேற என்ன அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியும்? காலகாலமா இதான பண்ணிட்டு வராங்க. ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறது தானே அவங்களோட வழக்கமே. இதை நார்மலைஸ் பண்ற கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு கேவலமான ஆட்கள்ன்றது. கை தட்டுறது, விசில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களை மதிக்கணும். இந்த மாதிரி கேவலமாலாம் பேச முடியாது. உங்களால ஜெயிக்க முடியலன்னா உடனே நீங்க பர்சனல் அபியூஸ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, டபுள் மீனிங்ல பேசுவீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம ஆபாசமா பேசுவீங்க. உதயநிதியும் அவரோட அப்பாவும் இதுதான் காலகாலமா பண்ணிட்டு வந்தாங்க. சோ த்ரிஷாவை பப்ளிக்கா எல்லா பேர் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினதுக்கு உதயநிதி எல்லா பேர் முன்னாடியும் பப்ளிக்கா மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க.